நேவல் ஆயிலிங். அதாவதுங்க தொப்புள்ல எண்ணெய் வச்சா நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? அப்படின்னு நெறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனாங்க நீங்க நம்ப முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நெறைய பேரு தொப்புள் கொடிய கட் பண்றதுனால வர தழும்பு தான் தொப்புள் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம தொப்புள்ல எண்ணெய் வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னும் நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனாங்க ஒரு மெஷின் சரியா வேலை செய்யறது இல்ல அப்படின்னா, அதுக்கு ஆயில் விடுவோம் இல்லைங்களா? அந்த மாரி தாங்க. நம்மளோட நேவல் ரீஜியன்ல கிட்டத்தட்ட 72,000 சப்ளைல் எனர்ஜி இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஆயில் வைக்கும்போது, கண்டிப்பா உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதத்தின் படி பார்க்கும்போது, நம்ம தொப்புள் இருக்கிற இடத்துல சாத்தியோ பிராணகர மர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மர்ம புள்ளி இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல சின்ன அடி பட்டா கூட நீங்க பல நாட்களுக்கு நோய்வாய்ப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கருவறையில இருக்கும்போதும் இந்த தொப்புள் வழியா தான் உங்களுக்கு அம்மா கிட்ட இருந்து நியூட்ரிஷன்லாம் கூட போயிட்டு இருந்தது. மகரிஷி பதஞ்சலி இது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பில் உள்ள அனைத்து ரகசியங்களின் கதவு அப்படின்னு சொல்லி அவர் தொப்புல குறிப்பிடுறாருங்க. ஸோ நம்ம எண்ணெய் வைக்கிறது மூலமா நம்ம உடம்புக்கு, நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்க்குலாம் எப்படி பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுங்க. அதாவதுங்க காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வரக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் இதுங்க. அதாவது நீங்க தொப்புல கடுகு எண்ணெயை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அது உங்க உதட்டுல ஏற்படுற வெடிப்பு, ட்ரை லிப்ஸ், ட்ரை ஸ்கின் இது எல்லாத்தையுமே அது சரி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட தொப்புள் தான் ரூட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் உங்க உடம்போட வேர் அப்படிங்கிற மாதிரி கூட அது செயல்படும். ஸோ அங்க நீங்க தொடர்ந்து எண்ணெயை வச்சுக்கிட்டு வரும்போது அது உங்களோட ஸ்கின்னோட டீப் லேயர் வரைக்கும் போகுங்க. அது மூலமா உங்களோட ஸ்கின் ரொம்பவே பளபளப்பா இருக்கும். அண்ட் ஸ்கின்ல ஏற்படுற வெடிப்பு எல்லாத்தையுமே இது சரி பண்ணும். அதுவே கடுகு எண்ணெய்க்கு பதிலா வேப்ப எண்ணெயை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, உங்க முகத்துல ஏற்படுற பிம்பிள்ஸா இருக்கட்டும், தோல்ல ஏற்படுற அலர்ஜி, ரேஷஸ் இது எல்லாமே சரியாயிருங்க. ஸோ கடுகு எண்ணெயும், வேப்ப எண்ணெயும் தொப்புல வைக்கும்போது உங்களோட ஸ்கின் கேருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைஜஷன்ங்க. அதாவது செரிமானம். எப்படின்னு கேட்டீங்கன்னா 40% அளவுக்கு பிளட் நம்ம அப்டாமினல் ஏரியா, அதாவது வயிற்று பகுதியை சுத்தி தாங்க இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஆயில் வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ஏற்படுற கேஸா இருக்கட்டும், அசிடிட்டியா இருக்கட்டும், அண்ட் செரிமான பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணும். அண்ட் உங்களுக்கு அசிடிட்டி, ஐபிஎஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளா இருந்தா உங்க தொப்புல தேங்காய் எண்ணெயை வைங்க. அதுவே மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா விளக்கெண்ணெயை பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல தீர்வா இருக்குங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா பிரெயின்ங்க. மூளைக்கும் தொப்புளுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சியை தரக்கூடிய செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் 95% அப்டாமினல் ரீஜன்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுதுங்க. அதனாலதான் என்னமோ தெரியல, நம்ம கவலைப்படுற போதெல்லாம் நம்மளுக்கு வயிறுல ஒரு மாதிரியான ஒரு உப்புசமான ஃபீலிங்ஸ் நமக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம நம்ம கட்டை தான் செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடுறாங்க. ஸோ உங்களுக்கு கவலையா இருக்கு, சோகமா இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, உங்க தொப்புல நீங்க நெய்ய வச்சா போதுங்க, உங்களுக்கான பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா பாடி பெயின்ங்க. அதாவது பெண்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ் அண்ட் பாடி பெயின், இடுப்பு வலி இதெல்லாம் வருங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, கடுகு எண்ணெயை உங்க தொப்புல வைங்க. இது அதுக்கு மட்டும் சரி பண்ணாதுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய யூரினரி டிசார்டர் அண்ட் செக்ஷுவல் ஸ்ட்ரென்த் இது எல்லாத்துக்குமே இந்த கடுகு எண்ணெயை நீங்க தொப்புல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கே நிறைய டவுட்ஸ் இருக்கும், இது எப்படி வேலை செய்யுது அப்படின்லாம். இப்போ நார்மலாவே நீங்க ஒரு டி-ஷர்ட்டோ, ஒரு பனியனோ இல்ல வேற ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதை கழட்டும் போது உங்களோட நேவல் ரீஜன்ல பாருங்க ஒரு சின்ன பீஸ் ஆஃப் காட்டன் இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இது மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் உங்க தொப்புளுக்கு எவ்வளோ அப்சார்ப்ஷன் பவர் இருக்கு அப்படிங்கறத. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லியுமே கூட நார்மலா நீங்க ஒரு 2-3 சொட்டை உங்க தொப்புல விடலாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபிங்கரை வச்சு லைட்டா மசாஜ் மாதிரி பண்ணீங்கன்னா கூட அது இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமங்க ஆயுர்வேதத்துல இதை பத்தி அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா உங்களுக்கு கண் பிரச்சனை இருந்தா உங்க தொப்புல பாதாம் எண்ணெயை வைங்க. ஏன்னா இதுல ரெட்டினால் அதிகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம விட்டமின் ஏ இதுல அதிகம். ஸோ உங்களுக்கு கண் பிரச்சனையை இது சரி பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்ல பிரச்சனை அல்லது ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாக்கணும்னா அந்த இடத்துல நீங்க நெய்யை வச்சுக்கிட்டு அண்ட் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய் பயன்படுத்துங்க. அண்ட் சைனஸ், ஆஸ்துமா இதெல்லாம் இருக்கு அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெயை நீங்க பயன்படுத்துங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா அல்சர் இருந்தாவோ, பிரெக்னன்சி டைம்ல இருந்தாவோ நீங்க இந்த நேவல் ஆயிலிங் பண்றதை தவிர்த்துருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க இந்த நேவல் ஆயிலிங்க வெறும் 15 செகண்ட் பண்ணா கூட உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இதை மறக்காம பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா கடைகளில் விற்கிற கமர்ஷியல் எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்தாதீங்க. உங்க வீட்டு பக்கத்துல கிடைக்கிற செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் நேவல் ஆயிலிங் பண்ணிட்டு உங்களுக்கு வர பெனிஃபிட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.